Assalamualaikum. Welcome to my channel Mom's Kitchen Sri Lanka. I hope you all doing well. I'm Shihara. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் வந்து உங்களுக்கு உங்களோட பசங்க வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தான். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். உங்கள்கிட்ட ப்ரெஷர் குக்கர் இருக்கும், அந்த ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கொள்ளுங்க, சட்டியை நல்லா காய வச்சுக்கொள்ளுங்க. காய வச்சதுக்கு பிறகு ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை நீங்கள் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆயில் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல வந்து நான் நச்சீரகத்தை சேர்த்துக்கொள்கிறேன், cumin சீடை சேர்த்துக்கொள்கிறேன், 2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க, பூண்டையும் வந்து தட்டி எடுத்துக்கொள்ளுங்க, ஜிஞ்சர் கார்லிக்கை. இப்போ வந்து நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன், பிக் ஆனியன், அதையும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நான் சேர்த்து நான் நல்லா சாட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, நல்லா சாஃப்டாகும் வரைக்கும். இந்த ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாகும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் நிறம் சேஞ்ச் ஆகும் வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த ஆயிலில் வந்து நல்லா இது ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து நான் சில்லியை சேர்த்துக்கொள்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் கீறி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நீங்கள் கறி லீவ்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதையும் நல்லா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கொஞ்சம் மிளகு 2-3 மிளகு எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னால் நீங்கள் இடிச்சியும் போட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி சும்மாவும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதில் இப்போ சால்ட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன், தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ டொமேட்டோவும் நான் சேர்த்துக்கொள்கிறேன், ஒரு 2 டொமேட்டோ போதும். அதை நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 100 கிராம் பீஃப் எடுத்துருக்கேன், அதை நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சின்ன சின்னனா. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இல்லை எடுத்ததுக்கு பிறகு நான் வந்து கிட்னி பீன்ஸ் 1/4 கப் கிட்னி பீன்ஸ் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 1 hour நீங்கள் சோக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நான் இதை சோக் பண்ணி வச்சுருந்தேன், இந்த கிட்னி பீன்ஸை இதில் நான் சேர்க்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு வந்து நம்ம வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நம்ம அதை வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 500 ml வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ நீங்கள் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் பீன்ஸ் எல்லாம் சேர்த்தேன் தானே, அதால் நான் சால்ட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் 2-3 மினிட்ஸுக்கு நீங்கள் அந்த விசில்ஸ் 2-3 டைம் கேட்கும் தானே, அந்த அளவுக்கு நீங்கள் இதை நீங்கள் விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை பாருங்கள். இப்போ இதெல்லாம் அவிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து 1 கப் ரைஸ் சேர்த்துக்கொள்கிறேன். சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணி திரும்பவும் நான் 2 விசிலுக்கு நான் வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்வீட் கார்னும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசிலுக்கு விடுங்க. 10 மினிட்ஸுக்கு பிறகு பாருங்கள். இப்போ எல்லாம் வந்து கிட்னி பீன்ஸ், பீஃப் எல்லாம் நல்லா இதில் வந்து நல்லா சாஃப்டாகி நல்ல இதாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரைஸ் வந்து குக் ஆகிட்டு இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிறவங்களோட பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதை வந்து நீங்கள் செய்து கொடுக்கலாம். இது ஹெல்த்தியான ஒரு ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. இது சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நம்ம செய்து கொள்ளலாம். இந்த ரெசிபி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் ஒன்று போடுங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நீங்கள் இதை உங்களோட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன பசங்க இதை விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரே மாதிரி செய்யாமல் நீங்கள் இப்படி நீங்கள் செய்து கொடுங்க. இது உங்களோட பசங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்சுக்கும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இதை நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கின்றதை நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் ஹொட்டாக நீங்கள் சாப்பிடுங்க. ஹொட்டாக சாப்பிடக்கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீஃபும் வந்து இந்த கிட்னி பீன்ஸில் வந்து இது வந்து நல்ல கலரை கொடுக்கும். இது பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும் இந்த ரைஸ். இதை நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் தயிர் அப்படி ஏதாவது நீங்கள் தயிர் சம்பல் ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இல்லாட்டி கியூக்கம்பர் அதில் வச்சு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டி உங்களுக்கு தேவையான சம்பல் அதில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த ரெசிபி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. பாய்.